Hi friends, welcome back to Vijay's Kitchen. Today's special prawn sukka fry. வாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து prawn sukka ட்ரை செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கணுங்க. எண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல நீளமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப ஃபைனாக வதக்க வேணாம். கொஞ்சம் பாதி வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஏன்னா வந்து வேற நம்ம வந்து ஆல்ரெடி தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். அதுலேயே கொஞ்சம் பாதி அளவுக்கு பாயில் ஆகிடுச்சது. இன்னும் நல்லா வேகணும்னா நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அப்போவே போட்டுடலாம். வெங்காயம் வதங்கும் போதே போட்டாலும் அது நல்லா வெந்துடும். நம்ம இதில் வந்து தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால தான் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் இப்போ சமையலில் போட போகிறேன். ஹோட்டல்ஸ்லாம் வந்து ப்ரான் சுக்கா ட்ரைனா இது மாதிரி தான் ஆனியன் போட்டு நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறாவை சேர்த்துடலாங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இறா வந்து நல்லா வதக்கிடுவாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நமக்கு தண்ணியே இல்லாமல் இறா வந்து இந்த ஹீட்லேயே அது வெந்துடும் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இறாவோட தண்ணியை வெளியில் எடுத்ததுனால அதுலேயே அது பாதி பாயில் ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. தட்டு போட்டு இதை மூடிடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு இந்த எண்ணெயிலே அதை வந்து வேகும் போது அதில் காரம் உப்பு எல்லாமே அந்த ப்ரான் ஏறிடும். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இறா நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. முடிஞ்சிடுச்சு. இறா சூப்பராக முடிஞ்சிச்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நல்லா ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரான் சுக்கா ஃப்ரை செஞ்சிட்டோங்க. வெரி ஈஸி. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.